ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணிவிஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து நான் மணியம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற பிஎஸ்டிஎம் வேகன்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன்னா எக்கனாமிக்ஸு, பிகாம் படித்தவங்க ப்ளஸ் வந்து பர்சனல் கிளார்க்கு, அதுக்கப்புறம் லா. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஒரு 3 போஸ்ட் இருக்குது, லாக்கு வந்து 2, பர்சனல் கிளார்க்கு வந்து ஒரு 4 போஸ்ட் இருக்குது. இதில் பிஎஸ்டிஎம்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி நேற்று வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் ப்ளஸ் வந்து ஆல் கேட்டகரியில் இருக்கிற வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோம். இதில் வந்து எஸ்பெஷலி ஃபார் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸு. இப்போ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுனா 1 to 12th வரைக்கும் ப்ளஸ் வந்து டிகிரி, ஓகேங்களா, அப் டு டிகிரி குவாலிஃபிகேஷன் வரைக்கும். டிகிரி குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்து எது முடிச்சிருக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸு, பிகாம், அதாவது பிஏ எக்கனாமிக்ஸு, பிகாம். ஏஎஸ்ஓ ஃபினான்ஸுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா மாஸ்டர் டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் டிகிரியில் வந்து எலிஜிபிள் வரும், ஓகேங்களா. அதில் ஏஎஸ்ஓவில் வந்து வேக்கன்சி இல்லை நம்ம பிஎஸ்டிஎம்க்கு. ஸோ அசிஸ்டன்ட் அண்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது. மொத்தமாக 6 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஜேசிஏக்கு பாருங்கள், ஜேசிஏக்கு 187 வேக்கன்சி இருக்குது, ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்க்கு யாராச்சும் பிகாம் அண்டு பிஏ எக்கனாமிக்ஸு, அதுக்கடுத்து பிபிஎம் அந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம அட்வான்டேஜ். இந்த பிஎஸ்டிஎம் வேக்கன்சியே உங்களுக்கு நல்லா நிறையா வந்ததுன்னா இருக்குங்காட்டி உங்களுக்கு பாசிபிள் ஆஃப் கெட்டிங் ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ஸ்பெஷல் டிகிரியில் பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து அட்வான்டேஜ் வேலை கிடைக்கிறதுக்கு, ஓகேங்களா. அதில் வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரில் எஸ்சியில் வந்து 18/8 இருக்குது, எஸ்டியில் வந்து ஒரே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, எம்பிசியில் 25/10 இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பிசியில் வந்து 32/13, நெக்ஸ்ட்டு ஜிடியில் வந்து 37/16, எஸ்சிஏல 4/1, பிசிஎம்மில் 4/2. இப்போ மொத்தமாக 187 வேக்கன்சிஸு. ஃபினான்ஸ் செக்ஷனில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 193 வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக வந்து இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து நிறையா பேர் ஜேசிஏ பக்கம் போகிறப்ப வந்து நம்ம பார்டரில் இருக்கிற பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸுக்கு இன்னுமே அட்வான்டேஜ் ஆகும். நிறைய பேர் ஜேசிஏ சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா பார்டர் கேண்டிடேட்ஸுக்கு இன்னுமே வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 187 வேக்கன்சியில் ஒரு 50 பேர்னாச்சு லிஸ்ட் 1 இருக்கிறவங்க மினிமம். நான் சொல்கிறது மினிமம் வந்து 50 to 70 பேர் வந்து லிஸ்ட் 1 இருக்கிறவங்க வந்து இங்கே இதில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2க்கு தனியாகலாம் நடக்குமானா அப்படிலாம் நடக்காது. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2க்கு ஓவரால் ரேங்க் வச்சு உங்களுக்கு கவுன்சிலிங் போய்கிட்டே இருக்கும். அதில் லிஸ்ட் 2வாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் உங்களுக்கு எலிஜிபிள் வரும், ஓகேங்களா. மித்தபடி 2 பேர்த்துக்கும் சேமாக தான் வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு லா டிகிரியில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 3 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் அசிஸ்டண்ட் இன் செக்ரட்டரியேட்டில் தான் 2 வேக்கன்சி, ஏஎஸ்ஓவில் வந்து 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அது ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்க்கு இருக்குது. அப்போ உமன் பிஎஸ்டிஎம்மில் யாராச்சும் லாவில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎஸ்ஓ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஏஎஸ்ஓ ஃபினான்ஸ் அண்டு லாவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரமோஷன் வந்துடும், ஓகேங்களா. கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ரமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பர்சனல் கிளர்க்கில் மொத்தம் 13 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. அதில் இப்போ பர்சனல் கிளர்க்கில் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸில் வந்து 9 வேக்கன்சிஸு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேக்கன்சிஸு, டிஎன்பிஎஸ்சியில் இல்லை, ஸ்டெனோடைப்பிஸில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தமாக 13 வேக்கன்சிஸ் இருக்குது. இது வந்து டோட்டலாக பிஎஸ்டிஎம்கான உங்களோட பிஎஸ்டிஎம்கான டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி ஸ்பெஷல் டிகிரியில் இருக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. லைக் பண்ணுங்கள், உங்களோட பிஎஸ்டிஎம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.